சமூகத்தை மீட்கும் சன்மார்க்கம் என்கிற தலைப்பிலே அருமை சகோதரர் அஷேக் அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள் உரை நிகழ்த்த வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதுக்குள்ளே தூக்கமா? 9 மணிக்கு தூங்குறது நல்லது தான். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தூங்குங்க இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا إنك أنت العليم الحكيم ربنا وزدنا علما وارزقنا فهما. பேரன்பிற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய கூட்டத்தின் தலைவர் அவர்களே, எனக்கு முன்பு சிறப்பு பேருரையாற்றிவிட்டு அமர்ந்திருக்கிற நமது அமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் ரஹ்மத்துல்லா ஃபிர்தௌசி அவர்களே, அவர்களுக்கு முன்பு எழுச்சுரையாற்றிவிட்டு அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய சகோதரர் இக்பால் ஃபிர்தௌசி அவர்களே, மேடையில் வீற்றிருக்கிற அமைப்பின் நிர்வாகிகளே, இந்த கூட்டத்தில் பங்கெடுத்து பயன்பெற வேண்டும் என்பதற்காக பல இடங்களிலிருந்தும் வருகை தந்திருக்கிற சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு சிறப்பான முன்னெடுப்பின் தொடர் பிரச்சாரத்தின் ஒரு அங்கமாக சென்னை மாநகரத்தின் முக்கிய பகுதியில் உங்களை போன்றோரையெல்லாம் ஒன்று திரட்டி போதையினால், பாலியல் வன்முறையினால் இந்த சமூகத்திலே ஏற்படுகின்ற தீமைகள் குறித்தும் அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் குறித்தும் அதை ஒழிப்பதற்கு நமது சன்மார்க்கம் கூறுகின்ற தீர்வுகள் குறித்தும் விளக்குவதற்காக ஒரு பொதுக்கூட்ட நிகர் உள்ளரங்கு நிகழ்ச்சி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் ஒரு அழகான பழமொழி சொல்வார்கள், ஃபைண்ட் நாட் அ ஃபால்ட் ஃபைண்ட் அ ரெமெடி என்பார்கள். குற்றங்களையும் குறைகளையும் ஆராய்ந்து கொண்டே இருப்பதை விட அந்த குற்றங்களையும் குறைகளையும் ஒழிப்பதற்குண்டான தீர்வுகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று. மதுவாகட்டும், பாலியல் வன்முறைகளாகட்டும், இந்த சமுதாயத்தை சாகடிக்கின்ற நாசகார சக்திகள் எதெல்லாம் ஒரு தேசத்தை அழிக்குமோ ஒழிக்குமோ, எதெல்லாம் மக்களின் முன்னேற்றத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்குமோ, எதெல்லாம் மக்களுடைய முன்னேற்றத்தை பாழ்படுத்துமோ சீர்கெடுக்குமோ, அப்படிப்பட்ட எல்லாவற்றையும் விட காட்டிலும் இந்த போதையும் இந்த பாலியல் வன்முறைகளும் சமூகத்திற்கு மாபெரும் தீமைகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. போதை என்பது மனிதனுடைய அறிவை அழிக்கிறது. பாலியல் சிந்தனை என்பது மனிதனுடைய வெட்க உணர்வை தகர்க்கிறது. மனிதனுக்கு இருக்கக்கூடிய உணர்வுகளிலேயே அறிவும் வெட்க உணர்வும் தான் ரொம்ப முக்கியம். அறிவு என்பது தனிப்பட்ட முறையில் அவனை வளர வைக்கிறது, அவனுக்கு ஆற்றலை கொடுக்கிறது, சிந்தனை திறனை ஊக்குவிக்கிறது. வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம், வாழ்க்கையில் எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கலாம், எப்படி நன்றாக சம்பாதிக்கலாம், எப்படி நம்முடைய அறிவை வளர்த்து கொள்ளலாம், எப்படி விவரங்களை சேகரித்து கொள்ளலாம், எப்படி உலக நாடுகளோடு போட்டி போடலாம் என்பன போன்ற சிந்தனைகளை அவனுக்கு தருவது அறிவு. அந்த அறிவை பாழ்படுத்துவதுதான் போதை. வெட்க உணர்வு என்பது ஒருவனுக்கு ஒழுக்கத்தை தருவது. வெட்க உணர்வு என்பது நல்ல பண்பாட்டினை கற்றுத்தருவது. வெட்க உணர்வு என்பது நல்ல கலாச்சாரத்தினை பேர வைப்பது. இந்த வெட்க உணர்வை சாகடிப்பதுதான் பாலியல் ரீதியான சிந்தனைகள். இந்த இரண்டையும் ஒரு சமுதாயத்திலே ஒழித்து விட்டால் அந்த சமுதாயத்தை விட சிறந்த சமுதாயத்தை இந்த உலகத்திலே பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில், நாங்கள் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெற வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தில், ஒட்டுமொத்த மக்களுக்கும் பயனளிக்கக்கூடிய விதத்திலே, இப்படி மதத்திற்கு அப்பாற்பட்டு, இனத்திற்கு அப்பாற்பட்டு, மொழிக்கு அப்பாற்பட்டு, நாம் பின்பற்றி கொண்டிருக்கிற அல்லது நாம் சார்ந்திருக்கிற கலாச்சாரத்திற்கு அப்பாற்பட்டு ஒட்டுமொத்த மனித சமூகமும் பயன்பெற வேண்டும் என்கிற உன்னத நோக்கில், தொலைநோக்கு பார்வையில் நமது அமைப்பின் தலைமை இப்படிப்பட்ட ஒரு அருமையான பரப்புரையை முன்னெடுத்து இன்றைக்கு தெருக்கு தெரு இந்த கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழகத்தின் முக்கியமான பகுதிகளில், புழுதி பறக்கும் தெருக்களில் தெருமுனை பிரச்சாரங்கள் வாயிலாகவும், உள்ளரங்கு நிகழ்ச்சிகள் வாயிலாகவும், பொதுக்கூட்டங்கள் வாயிலாகவும், பள்ளிவாசல்களில் உள்ளே நிகழ்ச்சிகள் நடத்துவதன் மூலமாகவும் இந்த போதைக்கு எதிரான பாதையை நம்முடைய ஜமாத் மாஷா அல்லாஹ் சிறப்பான முறையிலே செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. என் அன்பிற்கினியவர்களே, இப்போது தீர்வு கூறுகிற இடத்திற்கு வந்திருக்கிறோம். சமூகத்தை மீட்ட சன்மார்க்கம் என்கிற ஒரு அழகான தலைப்பை சகோதரர்கள் தந்திருக்கிறார்கள். அது எப்படி இஸ்லாமிய மார்க்கம் இந்த சமூகத்தை மீட்டெடுக்கிறது? இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்திற்கு
தீர்வு சொல்வதற்கு என்ன தகுதிகள் இருக்கிறது என்பதை முதலில் நாம் சிந்திக்க வேண்டும். எனக்கு முன்பு பேசிய அருமையான உரையாளர்கள் அற்புதமான கருத்துக்களை அள்ளி தெளித்தார்கள். அவர்கள் சொன்ன கருத்துக்களில் நீங்கள் அனைவரும் கவனித்திருப்பீர்கள். அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் பொறுமையின் பொக்கிஷம் மனிதகுல மாணிக்கம் எதையும் தாங்கும் இதயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு மக்கமா நகரிலே உதித்து இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்து சுமார் 23 ஆண்டு காலத்தில் மதுவை ஒழித்தார்கள், பாலியல் வன்முறையை ஒழித்தார்கள். அப்பாக இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிற இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படைகளை எடுத்து எம்பக்கூடிய இந்த மார்க்கம் எந்த இடத்தில் தோன்றியதோ, இஸ்லாம் என்பது 1400 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றவில்லை. அது ஆதி மனிதர் ஆதம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்தே இஸ்லாம் இருக்கிறது. எனினும் சமூக மக்கள் உணர்ந்து கொள்வதற்காக, புரிந்து கொள்வதற்காக இந்த தரவுகளை இங்கே தருகிறோம். 1400 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த மண்ணில், எந்த நகரத்தில் அகிலத்தின் அருட்கொடை அல்லாஹுவின் தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பித்தார்களோ, சிலைகளை வணங்காதே, சிற்பங்களை வணங்காதே, படைப்பினங்களை வணங்காதே, மரத்தை வணங்காதே, விண்ணையும் மண்ணையும் உன்னையும் என்னையும் அனைவரையும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்துக் கொண்டிருக்கிற சர்வசக்தி மிக்க ஒப்புகளில்லா உதாரணங்களற்ற ஒரே இறைவனான அல்லாஹுவையே வணங்குங்கள் என்று எந்த மண்ணிலே பிரச்சாரத்தை எடுத்து எம்ப ஆரம்பித்தார்களோ அந்த மண் போதையிலே மூழ்கி இருந்தது. அந்த மண்ணிலே இருக்கிற மக்கள் போதையாளர்களாகவே இருந்தார்கள். இந்த நேரத்தில் தான் குடிக்க வேண்டும், இந்த நேரத்தில் குடிக்க கூடாது என்கிற எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் இன்றைக்கெல்லாம் ஒருவன் மது குடிக்க வேண்டும் என்றால் மது ஆலையை நோக்கி செல்ல வேண்டும், மது கடைகளை நோக்கி செல்ல வேண்டும், பார்களை நோக்கி செல்ல வேண்டும், அல்லது எங்கே இல்லீகலாக விற்பனை செய்கிறார்களோ அதை அவன் தேடி பிடித்து போய் குடித்து விட்டு வர வேண்டும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மண்ணில் இந்த பிரச்சாரத்தை துவங்கினார்களோ, எந்த மண்ணில் இந்த சீர்திருத்தத்தை ஆரம்பித்தார்களோ, அங்கே ஒவ்வொருவரும் தத்தமது வசதிக்கேற்ப வீட்டிலேயே மது ஆலையை வைத்திருந்தார்கள். ஒவ்வொருவரும் தத்தமது வசதிக்கேற்ப வீட்டிலேயே மதுவை உருவாக்கி வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட இடத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பித்த சில வருடங்களிலேயே பூரண மதுவிலக்கை அமுல்படுத்தினார்கள். எங்காவது இப்படிப்பட்ட ஒரு ரெக்கார்டை நீங்கள் காட்ட முடியுமா? கம்யூனிசம் உட்பட என்னென்ன இசங்கள் எந்தெந்த நாட்டில் தோன்றியதோ, எந்தெந்த தேசத்தில் தோன்றியதோ, அங்கே அந்த இசங்கள் தோன்றிய சில வருடங்களில் பூரண மதுவிலக்கை ஏற்படுத்தினார்கள் என்கிற வரலாற்று தரவை யாராவது இந்த உலகத்திலே தர முடியுமா? அப்போ இஸ்லாம் மதுக்கு தீர்வு தருகிறது என்றால் தீர்வு அதற்கு இருக்கிறது, அது தீர்வை தந்திருக்கிறது. அப்போ ஆக உலகளாவிய அளவில் முதன்மையாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மண்ணில் மதுக்கு எதிராக பிரச்சாரத்தை துவங்கினார்களோ அந்த இடத்தில் மதுக்கு ஒரு முடிவுரை கட்டப்பட்டது. எந்த இடத்தில் பாலியல் வன்முறைக்கு எதிராக, பாலியல் ரீதியான பாவங்களுக்கு எதிராக பரப்புரையை துவங்கினார்களோ அந்த இடத்தில் விபச்சாரம் ஒழிக்கப்பட்டது. அப்பாக நீங்கள் நன்றாக சிந்தித்து பார்த்தால் ப்ரூவன் ரெக்கார்ட் என்பார்கள் ஆங்கிலத்திலே, அதாவது நிரூபிக்கப்பட்ட உண்மை, நிரூபிக்கப்பட்ட ஆதாரம், அதிலேயும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இரண்டாவது என்ன, உலகத்தில் இருக்க தற்போதைய நாடுகள், அது ஆசிய நாடுகளாகட்டும், அமெரிக்க நாடுகளாகட்டும், ஐரோப்பிய நாடுகளாகட்டும், அல்லது உலகத்தில் இருக்கிற எந்த நாடுகளாகட்டும், எல்லா நாடுகளிலும் மதுகுடிப்போர்களுடைய பட்டியலை ஒரு பக்கத்திலே எடுங்கள். இஸ்லாம் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய அரபு நாடுகளில் மது குடிப்போர்கள் பட்டியலை எடுங்கள். அங்கே உங்களுக்கு தெரியும் மது எந்த இடத்திலே ஒழிக்கப்பட்டிருக்கிறது என்று. அதுக்காக அரபு நாட்டிலே இருப்பவர்கள், அரபுகள் மது அருந்துவதே இல்லையா? ஒருவன் கூட மது அருந்தக்கூடியவனே இல்லையா? ஒருவன் கூட பாலியல் ரீதியான பாவங்களில் ஈடுபடக்கூடியவனே இல்லையா? அப்படி நாங்கள் சொல்ல வரல. ஜஸ்ட் யூ கம்பேர் செய்து பாருங்கள். ஆசிய நாடுகளில் இருக்கிற நாடுகளை எல்லாம் பட்டியல் போடுங்கள், அமெரிக்க நாடுகளை எல்லாம் பட்டியல் போடுங்கள், ஐரோப்பிய நாடுகளை எல்லாம் பட்டியல் போடுங்கள், ஆஸ்திரேலிய நாடுகளை எல்லாம் பட்டியல் போடுங்கள், ஏன் அண்டார்டிகாவிலே கூட அங்கே மக்கள் இருந்தால் அங்கே கூட நீங்கள் பட்டியலை போட்டுக் கொள்ளுங்கள். இந்த நாட்டில் மது குடிக்கிறவன் எவ்வளோ, அரபு நாட்டில் மது குடிப்பவன் எவ்வளோ, ஏனைய நாடுகளிலே பாலியல் வன்முறைகளில் ஈடுபடுபவர்கள் எத்தனை பேர், எத்தனை சதவிகிதம், அரபு நாடுகளிலே பாலியல் ரீதியான அந்த குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்படுவது எவ்வளவு, எடுத்து பாருங்கள். உங்களுக்கு தெரியும் இஸ்லாம் எந்தெந்த தேசங்களை எல்லாம் ஆக்கிரமித்ததோ, எந்தெந்த தேசங்களில் எல்லாம் தன்னுடைய ஆட்சியை செலுத்தி கொண்டிருக்கிறதோ அங்கே நிரூபிக்கப்பட்ட ஆதாரம் இருக்கிறது. மது ஒழிக்கப்பட்டதற்கும் பாலியல் ரீதியான வன்முறைகள் ஒடுக்கப்பட்டதற்கும். சரி, அங்கெல்லாம் நம்ம போக வேணாம். எதற்கு நம்ம அந்த நாடுகளுக்கெல்லாம் போனோம்? நாம் வாழுகிற இந்த தாய் திருநாட்டினுடைய வரலாற்றை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அது தேசிய அளவிலாக இருக்கட்டும் அல்லது மாநிலம் அளவாக இருக்கட்டும், அவ்வளவு ஏன் மாநிலத்தின் தலைநகராக இருக்கிற இந்த சிங்கார சென்னையாகவே இருக்கட்டும், மது குடித்து வழக்கு போடப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையை எல்லாம் எடுங்கள்.
அல்லது எங்கெங்கே யார் யாரெல்லாம் மது குடிக்கிறார்கள் என்கிற பட்டியல் உங்களிடத்தில் இருந்தால் அந்த பெயர் பட்டியலை படித்து பாருங்கள். அடித்து சொல்லுகிறோம், சவால் விட்டு சொல்லுகிறோம், அங்கே எங்கள் அல்லாஹ்வின் பேரர்களால் குடிப்பவர்கள் முஸ்லிம்களின் எண்ணிக்கை ரொம்ப குறைவாக நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமாவா இல்லையா? இதே தாங்கள் நகரத்தில் எங்கெங்கெல்லாம் டாஸ்மாக் இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் மதுக்கள் விற்பனை செய்யப்படுகின்றனவோ, எங்கெங்கெல்லாம் பார்கள் இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் குடித்துக் கொண்டிருக்கிறார்களோ, குடிப்போர்களின் பெயர் பட்டியலை எடுத்து பாருங்கள். என் அன்பிற்குரிய தமிழ் சமூகமே, உங்களிடத்திலே நாங்கள் உரிமையாக சொல்லுகிறோம், அங்கே மது குடிப்பவர்களுடைய பெயர் பட்டியலில் இஸ்லாமியர்களின் பெயர்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. இங்க மது குறித்து இவ்வளவு நேரம் பேசுறோமே, இங்க இருக்கிற யாராவது மது குடிப்பீர்களா? மது குடித்திருக்கிறீர்களா? மது குடிப்பவர்களை உங்கள் வீட்டில் வைத்திருக்கிறீர்களா? இப்படி ஒரு கேள்வி கேட்கிற திராணியும், இப்படி கேள்வி கேட்கிற ஒரு தகுதியும் இந்த சமூகத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை நாங்கள் பணிவோடு சொல்லிக் கொள்கிறோம். அப்போ உலகளாவிய அளவில் முதன்முறையாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது நபி எந்த தேசத்தில் மதுவை ஒழிப்பதற்கும் பாலியல் வன்முறையை ஒடுப்பதற்கும் பரப்புரையை துவங்கினார்களோ அங்கே 100% பூரண மதுவிலக்கு, 100% ஒழித்து காட்டினார்கள். அடுத்து உலக நாடுகளில் எங்கெல்லாம் இஸ்லாம் ஆட்சி செய்கிறதோ, அல்லது இஸ்லாம் ஆக்கிரமித்திருக்கிறதோ, அல்லது இஸ்லாம் கொள்கை அளவில் உள்ளே சென்றிருக்கிறதோ, உலக நாடுகளோடு நீங்கள் ஒப்பிட்டு செய்து பார்த்தால் அங்கே மது குடிப்பவர்களின் எண்ணிக்கை குறையும். நம்ம நாட்டில் அது இந்திய அளவாக இருக்கட்டும், மாநில அளவாக இருக்கட்டும், மாவட்ட அளவாக இருக்கட்டும், உங்களுடைய பகுதி அளவாக கூட இருக்கட்டும், அங்கேயும் நீங்கள் பார்ப்பீர்கள் அல்ஹம்துலில்லாஹ் மது குடிப்போர் அல்லது போதை பழக்க வழக்கத்திற்கு அடிமையானோர் எண்ணிக்கையில் முஸ்லிம்கள் குறையும். அதுக்காக இங்கே குடிக்கிற ஆளே இல்லை நான் சொல்லல, இங்கேயும் குடிக்கிறார்கள், இங்கேயும் போதை பழக்கத்தை பயன்படுத்துகிறார்கள். அந்த கவலையில் தான் எங்கள் பொதுச் செயலாளர் இவ்வளவு நேரம் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார். ஆனா யார் குடிக்கிறா? இந்த ஆன்மீகத்தோடு தொடர்பில்லாதவர்கள், இதுபோல இஸ்லாமிய இயக்கங்களோடு தொடர்பற்றவர்கள், பள்ளிவாசல்களோடு தொடர்பற்றவர்கள், தனிநபர் ஒழுக்கம் என்கிற தர்பியா இல்லாதவர்கள், இப்படிப்பட்டவங்க தான் குடிக்கிறாங்க. சோ என் அன்பிற்குரியவர்களே, ஆய்வுபூர்வமாகவும் சொல்கிறோம், அதிகாரப்பூர்வமாகவும் சொல்கிறோம், ஆதாரபூர்வமாகவும் சொல்கிறோம், இஸ்லாம் மதுவை ஒழித்திருக்கிறது, இஸ்லாம் போதையை முடித்திருக்கிறது, இஸ்லாம் பாலியல் வன்முறைக்கு முடிவு கட்டியிருக்கிறது. அப்ப ஆக செய்துவிட்டு தான் சொல்லுகிறோம் இஸ்லாமிய மார்க்கத்திலே தீர்வுகள் இருக்கிறது என்று, செய்துவிட்டு தான் சொல்லுகிறோம் இஸ்லாமிய மார்க்கத்தின் தீர்வை கேளுங்கள் என்று. அப்படிதானே? இப்போ இவ்வளவு காலமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த ஆட்சியில மத்தியில இருந்து இந்த திருத்தப்பட்ட கல்வியை நாங்கள் உங்களிடத்திலே கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது, நம்முடைய நாட்டிலே இருக்கிற, நம்முடைய மாநிலத்திலே இருக்கிற எஜுகேஷனல் எக்ஸ்பர்ட் என்று சொல்லுகிற கல்வித்துறை சார்ந்த நிபுணர்கள் எதை சொல்லி அந்த மத்தியில் இருந்து திணிக்கப்பட்ட அந்த வரைவை எதிர்க்கிறார்கள்? நீங்க உங்க ஆட்களை எல்லாம் வச்சு ஆலோசனை பண்ணி பல தீர்வுகள் சொல்லி 40 மதிப்பெண்கள் வாங்குவதற்கு வழிகாட்டுகிறீர்கள். ஆனா ஆல்ரெடி இத்தனை ஆண்டு கால ஆட்சியில் நாங்கள் 50 மதிப்பெண்ணை எப்போதோ பெற்றுவிட்டோம் என்று சொல்கிறார்கள். அப்போ ஒரு விஷயத்தை எதிர்க்கிறோம் என்றால் அதை செய்து காட்டிவிட்டு தான் அதற்குண்டான தீர்வை சொல்ல முடியும். அந்த அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கம் செய்து காட்டிவிட்டு தீர்வுகளை சொல்லுகிறது. அப்போ அது செய்து காட்டி தீர்வுகளை சொல்லுகிறது என்றால் என்னென்ன தீர்வுகளை வைத்திருக்கிறது? மற்ற நாடுகளில் எந்த விதத்திலும் இந்த மதுக்களை ஒழிக்கப்படுவதற்குண்டான வழிமுறைகளே இல்லையா? இருக்கிறது. எல்லா நாடுகளிலும் இருக்கிறது, இந்தியாவிலும் இருக்கிறது, சர்வதேச அளவிலும் இருக்கிறது. சட்ட நடவடிக்கைகளை வைத்திருக்கிறார்கள், கண்காணிப்பு மற்றும் அமலாக்க நடவடிக்கைகளை வைத்திருக்கிறார்கள், சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையங்களை வைத்திருக்கிறார்கள், விழிப்புணர்வு நடவடிக்கைகளையும் வைத்திருக்கிறார்கள். சும்மாலாம் இல்லை. இந்த மதுவை ஒழிப்பதற்கு நம்முடைய நாடும் நம்முடைய அரசாங்கமும் முயற்சிகள் செய்யாமல் இல்லை, சகலவித முயற்சிகளையும் வைத்திருக்கிறார்கள், சகலவித சட்டங்களையும் வைத்திருக்கிறார்கள். எது? மது குடித்து விட்டு அடிதடிகளை ஈடுபட்டால் வழக்கு விழும், மது குடித்து விட்டு எங்களுடைய ஷேக் அவர்கள் சொன்னதை போல வாகனம் ஓட்டினால் வழக்கு விழும், மது குடித்து விட்டு பணி நேரத்திலே ஒருவர் பணி செய்தால் வழக்கு விழும். சட்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது, சட்டங்கள் இல்லாமல்லாம் இல்லை. சர்வதேச அளவிலே எல்லா எல்லை ஓரங்களிலும் கடுமையான கண்காணிப்பு பணி எதுக்கு இருக்குது? இன்டர்நேஷனல் அளவுல, சர்வதேச அளவுல ட்ரக்ஸ்களை ஒழிப்பதற்கு, அத்துமீறி சட்டத்திற்கு புறம்பாக ஒரு எல்லையில் இருந்து இன்னொரு எல்லைக்கு வர விடாமல் ஆக்குவதற்கு எல்லா சட்டங்களையும் எல்லா திட்டங்களையும் எல்லா நாடுகளும் வைத்திருக்கத்தான் செய்கிறது. ஆனா முடிந்ததா? அது தீர்வுகளை தந்ததா? அது உங்களுக்கு சமூகத்தில் இருக்கிற அந்த மதுவை முற்றிலுமாக ஒழிக்க முடிந்ததா? யார் வேண்டுமானாலும் பிரச்சாரம் செய்யும் போது, புதிய அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், பழைய அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், எல்லா பேரும் சொல்லுகிற ஒரே வார்த்தை, பூரண மது விலக்கை ஒழிப்போம், பூரண மது விலக்கை கொண்டு வருவோம், பூரண மது விலக்கை கொண்டு வருவோம்.
பிரச்சாரத்திலே மட்டும்தான் இருக்கிறது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்பதைப் போல குடிகாரனாக பார்த்து திருந்தாவிட்டால் குடியை ஒழிக்க முடியாது, விபச்சாரம் செய்வனாக பார்த்து திருந்தாவிட்டால் விபச்சாரத்தை ஒழிக்க முடியாது, போதை பாவிப்பவனாக பார்த்து திருந்தாவிட்டால் போதை வஸ்துக்களையும் ஒழிக்க முடியாது. அன்பிற்கினியவர்களே, அப்ப இஸ்லாமிய மார்க்கம் இந்த போதையை ஒழிப்பதற்கு, பாலியல் ரீதியான அத்துமீறல்களை ஒழிப்பதற்கு, ஏனைய சமூக குற்றங்களை ஒடுக்குவதற்கு அப்படி என்ன திட்டங்களை வைத்திருக்கிறது? அது என்ன பிராக்டிக்கலான தீர்வுகளை வைத்திருக்கிறது? முதலாவதை பொறுத்தவரை சகோதரர்களே, குற்றங்களையும் குறைகளையும் பற்றியுமே பேசிக் கொண்டிருக்காமல் குற்றங்கள் நடைபெறுவதற்குண்டான சூழ்நிலைகளை இஸ்லாம் தடுக்கிறது. அதனாலதான் அது வெற்றி பெற முடிஞ்சது. எப்படி மதுவை ஒழிப்பதற்கும் போதையை ஒழிப்பதற்கும் அல்லது பாலியல் ரீதியான அந்த குற்றங்களை ஒடுக்குவதற்கும் இஸ்லாம் எப்படி ஜெயித்தது என்றால், அது வெறுமனே நேரடியாக அந்த பாவங்களை மாத்திரம் தடுக்காமல் அந்த பாவங்களின்பால் உங்களை கொண்டு செல்வதற்கு, அந்த சமூக குற்றங்களின்பால் உங்களை அழைத்து செல்வதற்கு என்னென்ன காரணங்கள் எல்லாம் இருக்குமோ, என்னென்ன காரணிகள் எல்லாம் இருக்குமோ, என்னென்ன வாசல்கள் எல்லாம் திறந்திருக்குமோ அவைகள் அனைத்தையும் தடுத்தது. எந்த அளவிற்கு தடுத்திருக்கிறது? விபச்சாரத்தை பற்றி சொல்லும் போது வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தை நெருங்காதீர்கள் அப்படின்னு சொல்லுது. விபச்சாரம் செய்யாதீர்கள் என்று சொல்லல, விபச்சாரம் பண்ணாதீர்கள் என்று சொல்லல, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள். பின்படி ஒரு வசனத்தை இறக்கி எதெல்லாம் ஒரு மனிதனை பாலியல் சீண்டலின் பால் தூண்டுமோ, பாலியல் வன்முறை செய்ய தூண்டுமோ, தகாத உறவுகளை வைப்பதற்கு தூண்டுமோ, திருமணம் தாண்டிய அந்த உறவுகளை உண்டாக்கிக் கொள்வதற்கு தூண்டுமோ, எல்லாவற்றையும் இஸ்லாமிய மார்க்கம் தடுக்கிறது. பார்வையை தாழ்த்த சொல்லுகிறது, கற்பை பாதுகாக்க சொல்லுகிறது. அறிந்தோ அறியாமலோ முதலாவது பார்வை ஒரு அந்நிய பெண் மீது விழுந்து விட்டால் இரண்டாவது பார்வையை பின் தொடராதே என்று சொல்லுகிறது. திருமணம் செய்வதற்கு உரிமையானவர்கள் யார்? திருமணம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட உறவுகள் யார்? திருமணம் செய்வதற்கு அனுமதிக்கப்படாத உறவுகள் யார்? அதை வகைப்படுத்தி சொல்கிறது. ஆணும் பெண்ணும் தனியாக இருக்காதே என்று சொல்லுகிறது. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனியாக இருந்தால் மூன்றாவதாக ஷைத்தான் வரும் என்று சொல்லுகிறது. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அந்த கலப்பை இஸ்லாமிய மார்க்கம் ஒருபோதும் அங்கீகரிக்காது. அதனாலதான் இந்த கூட்டத்தில் இவ்வளவு திரளாக பெண்கள் வந்தாலும் அவர்களுக்கு தனியிடத்தை தந்திருக்கிறோம். கொஞ்சோண்டு பெண்களை முன்னால் உட்கார வைத்திருக்கிறோம், ஆண்களுக்கு பக்கத்தில் இல்லாமல். பாருங்க, இஸ்லாமிய மார்க்கம் ஏன் ஜெயித்திருக்கிறது என்றால், இஸ்லாம் எப்படி ஜெயித்தது என்றால், எப்படி அதற்கு இந்த தவறுகளை தடுப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் வந்ததென்றால், அது தவறுகளை மாத்திரம் தடுக்காமல் தவறுகளை தூண்டக்கூடிய எல்லா பாதைகளையும் தடுக்கிறது. இரண்டாவது என்ன? கடுமையான முறையில் தடைகளை விதிக்கிறது. சாதாரண தடையெல்லாம் கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்திலே நீங்கள் அதனுடைய சட்டவியல் நுணுக்கங்களை படித்து பார்த்தால் தடை செய்யப்பட்டவைகளை சில படித்தரங்களாக சொல்கிறது. எப்படி? முஹர்ரமாத், ஹராமாக்கப்பட்டவைகள். ஹராமாக்கப்பட்டவைகள்னா என்ன? அது தவறு மாத்திரமல்ல, அது பாவம் மாத்திரமல்ல, அது செய்தால் அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு தண்டனை உண்டு. அதிலே நீங்கள் ஈடுபட்டால் சில சமயத்தில் குற்றவியல் தண்டனைகளுக்கும் நீங்கள் ஆளாக்கப்படுவீர்கள் என்று இஸ்லாம் என்ன செய்கிறது? கடுமையான முறையிலே தடை விதிக்கிறது. எந்த அளவிற்கு கடுமையாக தடை விதிக்கிறது என்றால், மதுவை தொடக்கூடாது என்பதை தடுக்கிற போது, என் அன்பிற்கினிய இஸ்லாமிய பெருமக்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஃபஜ்தனிபு, அதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறது. இது சாதாரணமான வார்த்தை இல்ல. சிலை வழிபாட்டை தடுப்பதற்கு என்ன ஒரு வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தினானோ, சிலை வழிபாட்டை நீங்கள் செய்யக்கூடாது என்று தடுப்பதற்கு என்ன தடை வார்த்தை வந்ததோ, அந்த வார்த்தையை இந்த மதுக்கு எதிராகவும் போதைக்கு எதிராகவும் இஸ்லாமிய மார்க்கம் பயன்படுத்துகிறது. பாக கடுமையான முறையிலே தடையை விதித்திருக்கிறது. அடுத்த மூன்றாவது தேர்வு என்ன? கடுமையான தண்டனைகளையும் விதித்திருக்கிறது. எப்படி? அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிது மின்ஹுமா மியத ஜல்தா. விபச்சாரம் செய்கிற பெண்ணாக இருந்தாலும் விபச்சாரம் செய்கிற ஆணாக இருந்தாலும் ரெண்டு பேருக்குமே பொதுவாக இஸ்லாமிய சட்டங்கள் அது தன்னுடைய நுணுக்கங்களை சொல்லுகிற போது, அது தன்னுடைய நுட்பங்களை சொல்லுகிற போது பெண்களுக்கு நிறைய தளர்வுகளை தருகிறது. உதாரணமா 5 வேளை தொழுகை ஆணுக்கும் கடமை பெண்ணுக்கும் கடமை. 5 வேளை தொழுகை ஆணுக்கும் கடமை பெண்ணுக்கும் கடமை. ஆனா பள்ளியில் சென்று தொழுவது ஆண்களுக்கு தான் கடமை, பெண்களுக்கு கடமை இல்லை. ஜும்ஆ தொழுகை ஆண்களுக்கு தான் கடமை, பெண்களுக்கு கடமை இல்லை. இப்படி இஸ்லாமிய மார்க்கம் சில சட்டங்களை போடுகின்ற போது பெண்களுடைய பலவீனத்தை கருத்திலே கொண்டு, பெண்களுடைய இயல்பை கருத்தில் கொண்டு சில தளர்வுகளை தந்திருக்கிறது. ஆனா
இந்த விபச்சாரத்திற்குண்டான தண்டனை என்று வரும்போது ஃபஜ்லிது குல்ல வாஹிதின் மின்ஹுமா மியத்த ஜல்தா, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 2 பேருக்குமே 100 கசேடைகளை தாருங்கள், 2 பேருக்குமே 100 கசேடைகளை வழங்குங்கள். அதோடு மாத்திரமில்லாம வலா தஅஹுதுகும் பிஹிமா ராஃபத்தும் ஃபீ தீனில்லாஹ், இந்த சட்டத்தை நிறைவேற்றுகிற போது, இது 100 கசேடிகளை தருகிற இந்த சட்டத்தை நிறைவேற்றுகிற போது அல்லாஹ்வின் சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறீர்கள், அதில் ஒரு காலம் இரக்கம் உங்களை பிடித்து விட வேண்டாம். அதெல்லாம் நீங்க என்ன செய்யக்கூடாது, காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, அதிலே நீங்கள் சமரசம் செய்யக்கூடாது. சட்டம் தன் கடமையை கடுமையாக செய்தால்தான் அடுத்தவர்கள் அதை பார்த்து பயப்படுவார்கள். அப்போ எந்த விஷயமாக இருந்தாலும் ரகசியம் காக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. ஒருவனுடைய குறையை பிறருக்கு சொல்லாதே என்று சொல்லுகிறது. 3 பேர் இருந்தால் 2 பேர் ஒருவனுக்கு தெரியாமல் ரகசியம் பேசாதே என்று சொல்லுகிறது. கோல் சொல்லாதே, குறை பேசாதே, புறம் பேசாதே, பொய் பேசாதே, அடுத்தவர்களுடைய மானத்தை காப்பாற்று. இந்த உலகத்தில் ஒருவனுடைய குறையை மறைத்தால் மறுமையில் அல்லாஹ் அவனது குறையை மறைப்பான். இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த விபச்சார குற்றத்திற்கு தண்டனை வழங்கும் போது அல்லாஹ் சொல்லுகிறான், வல்யஷஹத் அஸாபஹுமா தாயிஃபத்தும் மினல் முஃமினீன், அந்த 2 பேருக்கும் நீங்கள் தண்டனை தரும்போது, சவுக்கால் அடிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட சாராரை அந்த தண்டனை வழங்குவதை பார்க்கும்படி தண்டனையை நிறைவேற்றுங்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு தனி மனிதனுடைய தவறை மறைக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி இருந்தாலும், ஒரு தனி மனிதனுடைய குறையை மறைக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி இருந்தாலும், அடுத்தவர்களிடத்திலே அம்பலப்படுத்தாதீர்கள் என்று சொல்லியிருந்தாலும், இந்த பாலியல் ரீதியான பாவங்களுக்கோ அல்லது போதை ரீதியான பாவங்களுக்கோ தண்டனைகளை நிறைவேற்றும் போது பப்ளிக்கும் கொஞ்சம் அதில் கலந்துக்கணும், பப்ளிக்கும் அந்த தண்டனையை பார்க்கணும். அப்பதான் அடுத்தவர்களுக்கு என்ன வரும், பயம் வரும். சகோதரர்களே, அதுவும் இஸ்லாம் தண்டனை எப்படி நிறைவேற்ற சொல்கிறது, தயக்கமே இல்லாமல் நிறைவேற்ற சொல்கிறது. யாருக்கும் அதில் நீங்க என்ன செய்யக்கூடாது, பச்சாதாபம் பார்க்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கு நம்ம நாட்டிலே உள்ள சட்டங்கள் எப்படி இருக்கிறதா, பணக்காரர்கள் தவறு செய்தால் எல்லாரும் தண்டிக்கப்படுகிறார்களா, அதிகாரம் உள்ளவர்கள் தவறு செய்தால் தண்டிக்கப்படுகிறார்களா? கடந்த சில வருடங்களுக்கு முன்னால் பாலியல் கொடுமையில், பாலியல் வன்முறையில் மிக மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தி ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் வெட்கி தலை குனிந்தது. பொள்ளாச்சியில் சில சம்பவங்கள் நடைபெற்றது. பொல்லாப்பு ஆட்சி, அதற்கு பொள்ளாச்சியே சாட்சி என்றெல்லாம் பேனர் போட்டார்கள். பொல்லாத ஆட்சி, அதற்கு பொள்ளாச்சியே சாட்சி என்று போட்டார்கள். சின்னஞ்சிறு பெண்களை எல்லாம் பிடித்து வதைத்து வன்முறைக்கு ஆளாகி வீடியோக்கள் எடுத்து கூசுகிற வார்த்தைகளை பயன்படுத்தி அல்லது மேடையில் சொல்ல முடியாத அளவிற்கு கொடூரங்களை அரங்கேற்றி நடந்துச்சு. பேப்பர்களில் தலைப்பு செய்தியாக வந்துச்சு. பேப்பர்களில் தலைப்பு செய்தியாக வந்தது. அந்த புலனாய்வு செய்யக்கூடிய பத்திரிகைகளில் எல்லாம் பெரிய பெரிய கவர் ஸ்டோரி வந்தது. ஆனால் என்ன ஆச்சு, அதில் அகப்பட்டவர்கள் எல்லாம் எல்லோரும் தண்டிக்கப்பட்டார்களா, எல்லோரும் கடுமையான முறையில் தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டவர்களா? ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன். இது போல எத்தனையோ வழக்குகளை அன்றாடம் பார்க்கிறோம். எத்தனையோ பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களுக்கு ஆளாக்கப்பட்ட, கேங் ரேப் செய்த எவ்வளவோ கொடுமைகள் அரங்கேற்றப்பட்டு எவ்வளவோ வழக்குகள் போடப்பட்டது. ஆனா எல்லாரும் தண்டிக்கப்பட்டதாக தெரியல. அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம் தண்டனை விஷயத்திலே டிரான்ஸ்பரண்டாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. மக்கள் பார்க்கணும், பொதுமக்கள் பார்க்கணும், அவன் பார்த்தாதான் அடுத்தவர்களுக்கு பயம் வரும் என்கிற அந்த கடுமையான தண்டனைகளை இஸ்லாமிய மார்க்கம் தந்திருப்பதனால் இஸ்லாமிய நாடுகளிலே, அரபு நாடுகளிலே என்ன செய்யப்படுது, இந்த தாக்கங்கள் மிகவும் குறைவாக இருக்கிறது. அடுத்து என்ன, வெறுமனே தண்டனைகளை கொடுத்து எல்லாத்தையும் செஞ்சிட முடியுமா? செய்ய முடியாது. ஏன், தண்டனைகளை கொடுத்து நாம் தாக்கங்களை குறைப்பதென்றால் அவன் முதல்ல மாட்டணும், தப்பு செய்யறவன் மாட்டணும், தப்பு செய்யறவனை வழக்கு போடணும், அதுக்கு சாட்சிகள் வரணும். இதெல்லாம் வந்தாதான் என்ன செய்யப்படும், தண்டனைகள் நிறைவேற்றப்படும். அப்போ இஸ்லாமிய மார்க்கம் வெறுமனே கடுமையான தண்டனைகளை மாத்திரம் வைத்து இந்த சமூக குற்றங்களை ஒழிக்கவில்லை. வெறுமனே தண்டனைகளை மாத்திரம் சொல்லி அச்சுறுத்தி பயமுறுத்தி இந்த தண்டனைகளை ஒழிக்கவில்லை. அதுபோக இஸ்லாம் ஒரு ரிச்சுவல் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக சில தடைப்பானைகளை வைத்திருக்கிறது. ஆன்மீக ரீதியாக சில கவசங்களை வைத்திருக்கிறது. ஆன்மீக ரீதியாக சில பாதுகாப்பு முறைகளை தருகிறது. அதுல ரொம்ப முக்கியமானதுதான் இஸ்லாம் எப்போதும் இறையச்சத்தோடு இரு, எப்போதும் மறுமை சிந்தனையோடு இரு. நீ தனியாக இருப்பதாக நினைக்காதே, நீ தனியாக இல்லை, உன்னோடு வானவர்கள் இருக்கிறார்கள், நீ செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள்.
நீ பேசக்கூடிய பேச்சை அவர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம தனியாக தானே இருக்கிறோம், நம்ம பேரண்ட்ஸ் நம்ம கிட்ட இல்லையே, அல்லது போலீஸ் யாரும் நம்ம முன்னாடி இல்லையே, நம்ம பாட்டுக்கு ஒரு ஓரமா ஒரு புதருக்குள்ள ஒரு காட்டுக்குள்ள அல்லது எங்கேயோ ஒரு பாலடைஞ்ச ஒரு வீட்டுக்குள்ள அல்லது எங்கேயோ ஒரு ரோட்டோரத்தில் அல்லது ஒரு ஹைவேஸ்ல போற வழியில அப்படிலாம் நீ நினைக்காத. எந்த இடத்தில் யார் இல்லாவிட்டாலும் அல்லாஹ் அந்த இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறான். அப்போ இறையச்சத்தை எப்போதும் இஸ்லாமிய மார்க்கம் போதித்துக் கொண்டே இருக்கிறது. மறுமை சிந்தனையை எப்போதும் அவனுக்குள் வளர்த்து கொண்டே இருக்கிறது. அப்ப அந்த மாதிரியான சிந்தனைகள் என்ன செய்து இஸ்லாமியர்களை இது போன்ற பாவங்களில் ஈடுபட விடாமல் தடுக்கிறது. உண்மையான இறையச்சத்தை போதிக்கிறது, உண்மையான கடவுள் பக்தியை போதிக்கிறது. அதற்கு அடுத்து என்ன, அந்த கடவுள் பக்தியை அந்த இறையச்சத்தை நிறைவேற்றக்கூடிய விதத்தில் ஐங்கால தொழுகையை கடமையாக்கி இருக்கிறது. ஐங்கால தொழுகை அவன் தொழும்போது ஆன்மீக சிந்தனைக்குள் அவன் இணைந்து விடுகிறான். நாளொன்றுக்கு 5 முறை ஒருவன் ஆன்மீக ரீதியான விஷயங்களை செய்கிற போது அவன் தவறுகளில் ஈடுபடுவானா, அவன் பாவங்களில் ஈடுபடுவானா? என் அன்பிற்கினிய சகோதரர்களே, பொதுமக்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள், காவல்துறை அன்பர்கள் நண்பர்கள் கூட வந்திருக்கிறீர்கள். ஒரு தகவலுக்காக உங்களிடத்திலே சொல்கிறேன். உங்களுக்கு எங்களை விட அனுபவம் இதில் அதிகமாகவே இருக்கும். எப்படி வழிபாட்டு தலங்களுக்கு பக்கத்திலே அல்லது வழிபாடுக்காக வரக்கூடியவர்கள் மது அருந்துகிறார்களா இல்லையா? உலகத்தில் எவ்வளவோ ஆலயங்கள் இருக்கின்றன, எவ்வளவோ வழிபாட்டு ஸ்தலங்கள் இருக்கின்றன, பள்ளிவாசல்களும் இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும் எந்த ஆன்மீகத்தினுடைய வாசல் மதுவை தடை செய்திருக்கிறது. உதாரணமாக ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தொழுகைகளில் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களை நீங்கள் பள்ளிவாசல்களிலே பார்க்கிறீர்கள். ஒரு செலிப்ரேஷன் என்றால், ஒரு கொண்டாட்டம் என்றால், மது பகிரப்படாத ஒரு கொண்டாட்டத்தை நீங்கள் பள்ளிவாசலில் மட்டும்தானே பார்க்க முடிகிறது. அப்படிதானங்க? ஒரு கொண்டாட்டம் என்றால், ஒரு திருவிழா என்றால், அவர்களுடைய மகிழ்ச்சியை அவர்கள் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் வந்தால் நீங்கள் நன்றாக பாருங்கள், இஸ்லாமியர்கள் வழிபாடுகளை நிறைவேற்றக்கூடிய இடத்துல நீங்க என்ன பார்க்க மாட்டீங்க? மதுக்கடைகளை பார்க்க மாட்டீர்கள். உதாரணமா இதோ இந்த பெரியமேடு பள்ளிவாசல்ல அல்லது இந்த பெரிய தெரு பள்ளிவாசல்ல வாரத்துக்கு 5000 முஸ்லிம்கள் ஒன்னா தொழுகிறா, வாரத்துக்கு 2000 முஸ்லிம்கள் ஒன்னா தொழுகிறா. தொழுது முடித்தவுடன் அந்த சந்தோஷத்தை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வதற்கு தங்களுக்குள் மது குடித்துக் கொள்கிறார்கள், தங்களுக்குள் அவர்கள் போதை பழக்க வழக்கங்களை பரிமாறிக்கொள்கிறார்கள், தங்களுக்குள் ஒரு போதை விருந்துகளை வைத்துக் கொள்கிறார்கள். ஒரே ஒரு சீனை பார்த்திருக்கீங்களா? அப்படி நீங்க ஒரே ஒரு இன்சிடென்ட்டை பார்த்திருக்கிறீங்களா? ஆனா நீங்க மற்ற இடங்களில் பார்த்தால் எங்கு வழிபாடு செய்ய வருகிறார்களோ அங்கேதான் போதை பழக்க வழக்கங்களும் அதிகமாக பரிமாறப்படுகிறது. இதிலிருந்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், இஸ்லாம் தன்னகத்தே உயிர்ப்புடன் கூடிய ஒரு தீர்வை வைத்திருக்கிறது. அந்த தீர்வு என்பது ஐங்கால தொழுகை தான். காலையில் அதிகாலை 7 ஆண்டவனை தொழு என்பதை போல அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்து விடுகிறான், 5 மணிக்கு ஒருவன் எழுந்து விடுகிறான். இப்படி உறக்கத்தின் உச்சத்தில் இருக்கும் போது, எப்படி உறக்கத்தின் உச்சத்தில் இருக்கும் போது அந்த உறக்கத்தின் உச்சத்தை துச்சமென தூக்கி போட்டுவிட்டு கடவுளுக்காக இறைவனுக்காக தன் தூக்கத்தை தியாகம் செய்பவன் எப்படியாப்பட்ட ஆன்மீக பயிற்சிக்கு அவன் தன்னை தயார்படுத்திக் கொள்கிறான். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை. அட காலையில் 5 மணிக்கு எந்திக்கிறது பெரிய விஷயமா? நாங்க கூட தான் டியூட்டிக்கு போறதுக்கு 5 மணிக்கு எந்திக்கிறோம், நாங்க கூட தான் டியூட்டிக்கு போறதுக்கு 4 மணிக்கு எந்திக்கிறோம். டியூட்டிக்கு போறதுக்கு 4 மணிக்கு 5 மணிக்கு எந்திக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை பிரதர், அது யூ ஆர் பேய்ட், அதுக்காக உனக்கு பேமெண்ட் தரப்படுகிறது, அது உனது வாழ்வாதாரம். அது நைட்டு 1 மணிக்கு வாங்கி சொன்னாலும் வரத்தான் போவோம். ஆனா ஆன்மீகத்திற்காக, இறை பக்திக்காக, கடவுள் பக்திக்காக அதிகாலை எழுந்து ஆண்டவனை தொழுகிற ஒருவனை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? 1 நாள் 2 நாள் அல்ல, வாழ்க்கையின் எல்லா நாளும். அப்போ அவனுக்கு எப்படிப்பட்ட ஆன்மீக பயிற்சி இஸ்லாம் வழங்குகிறது? தூக்கத்தை கூட தியாகம் பண்ற நீ போதை பழக்க வழக்கத்திற்கு அடிமையாவாயா? தூக்கத்தை கூட தியாகம் செய்கிற நீ பாலியல் வன்முறையில் ஈடுபடுவாயா? என்பன போன்ற மாந்திரீகங்கள் அல்ல இது, இது மார்க்க ரீதியான மருந்துகளை அவனுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. அடுத்து என்ன? விபச்சாரத்தின் திறவுகோலாக இருக்கிற ஆபாச ஆடைகளை இஸ்லாம் தடுக்கிறது. அதனாலதான் நீங்க இந்த கம்யூனிட்டிகள் விபச்சாரத்தை நிறைய பார்க்க மாட்டீங்க. சில பேர் 1-2 பேர் செய்வான்னா அவன் அறியாமையின் காரணத்தினால செய்யறான். உதாரணமாக இங்கே பெண்களை பாருங்கள், தங்களை முற்றிலுமாக மூடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு முறுக்காக்களை அணிகிறார்கள். இது பெண்களை கட்டுப்படுத்தக்கூடிய அல்லது பெண் உரிமையை பறிக்கக்கூடிய அல்லது பெண்களை முன்னேற விடாமல் தடுக்கக்கூடிய ஆடை என்று நினைத்து விடாதீர்கள். இந்த ஆடை அவர்களையும் காக்கிறது, ஆண்களையும் பாதுகாக்கிறது. ரோட்ல நீங்க போய்கிட்டே இருக்கும்போது, ரோட்டில் நீங்கள் போய்கொண்டே இருக்கும்போது யாரை பார்ப்பதற்கு இந்த கண்கள் தூண்டும்? அரைகுறை ஆடைகளோடு யார் போனாலும் சுய கட்டுப்பாடுள்ளவர்களை தவிர, சுய ஒழுக்கம் உள்ளவர்களை தவிர
பெரும்பாலும் எல்லாருடைய பார்வைகளும் ஆபாச ஆடைகள் அணிந்திருப்பவர்களை பார்க்கத்தான் செய்யும். இது மனித இயல்பு, அப்படிதானே? அப்போ இயல்பாகவே இயற்கையாகவே ஆபாச பார்வைகள் சமூகத்திலே வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஆணாக இருந்தாலும் ஒழுக்கமான ஆடை, பெண்களாக இருந்தாலும் முழுமையாக அவர்களை மறைத்துக் கொள்ளக்கூடிய ஆடை என்று போட்டு ஒரு சுய ஒழுக்கத்தை இஸ்லாம் தனது தனி சின்னமாகவே வைத்திருக்கிறது. ஒரு சுய ஒழுக்கத்தை இஸ்லாம் தனது அடையாளமாகவே வைத்திருக்கிறது. அப்போ இவைகளெல்லாம் செயல்முறைப்படுத்தப்படக்கூடிய காரணத்தினாலதான் இஸ்லாம் என்ன செய்திருக்கிறது? வெற்றிகரமாக போதைகளையும் பாலியல் சீண்டல்களையும் பாலியல் ரீதியான வன்முறைகளையும் அது தடுத்து செயலாற்றம் செய்து கொண்டிருக்கிறது. அடுத்து என்ன என் அன்பிற்கினியவர்களே, எந்த விஷயத்தை நீங்கள் ஒழிக்க வேண்டுமானாலும் சமூக குற்றங்கள் நடைபெறக்கூடிய எந்த மாதிரியான குற்றங்களாக இருந்தாலும் யாராவது குடும்பத்தோடு செய்வானா? உதாரணமாக இதை நான் சொல்கிறேன் என்று யாரும் நீங்கள் தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. அந்த வார்த்தையின் வீரியத்தை உங்களுக்கு உணர வைப்பதற்காக சொல்கிறேன். மது அருந்தக்கூடிய இளைஞர்கள் தன்னுடைய தாயை உட்கார வைத்துக் கொண்டு, தந்தையை உட்கார வைத்துக் கொண்டு, அக்காலை உட்கார வைத்துக் கொண்டு, தங்கையை உட்கார வைத்துக் கொண்டு, அண்ணன் தம்பியை உட்கார வைத்துக் கொண்டு அருந்துவானா? இல்லை, சில பேர் சோஷியல் ட்ரிங்கிங் என்கிற அடிப்படையில் குடும்பத்தோடு குடிக்கிறான். அவன் வேற, அவன் என்னது எக்ஸெப்ஷன். அது அப்பா அம்மாவும் மட்டும் குடிப்பான். வயது தந்தையும் மகனும் மட்டும் அப்படி குடிப்பான். தந்தை, தாய், கணவன், மனைவி, சகோதரன், சகோதரி, தாத்தா, பாட்டி எல்லோரையும் வைத்துக்கொண்டு ஒருவனால் மது அருந்த முடியுமா? சரி, மது அருந்துவது ஒரு நாகரிகத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது என்று வைத்துக் கொண்டாலும் ஒரு கூலிப்பை பயன்படுத்துவானா? அல்லது போதை தரக்கூடிய வார்த்தைகளை ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றி போட்டுக் கொள்வார்களா? அல்லது போதையை ஏற்றக்கூடிய ஊசிகளை அவர்கள் தங்களுக்குள் போட்டுக் கொள்வார்களா? அல்லது போதையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பவுடர்களை ஒருவருக்கொருவர் பயன்படுத்திக் கொள்வார்களா? நிச்சயமா பயன்படுத்த மாட்டாங்க. அடுத்து பாலியல் ரீதியான பாவங்களை நோக்கி போகிறார்களே, குடும்பத்தோடு யாராவது போவாங்களா? நிச்சயமா போக மாட்டாங்க. அப்போ சமூக குற்றங்கள் எங்கே நடக்கிறது என்றால் குடும்பத்தை தாண்டி இடத்தில் தான் நடக்கிறது. அப்போ குடும்பத்தோடு ஒருவன் இணைப்போடு இருந்தால், பிணைப்போடு இருந்தால், குடும்ப கட்டமைப்பை ஒருவன் பாதுகாத்தால் நிச்சயம் அவன் அநாகரிகமான செயல்களில் ஈடுபட மாட்டான். அதனால் தான் இஸ்லாமிய மார்க்கம் குடும்ப கட்டமைப்பை வலியுறுத்துகிறது. பருவம் அடைந்து விட்டால் திருமணம் செய்தே ஆக வேண்டும் என்று வழிகாட்டுகிறது. திருமணம் எனது வலியுறுத்தப்பட்ட ஒரு வழிமுறை, அதை புறக்கணித்தவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று இறை தூதரை பேச வைத்திருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒருவன் கணவன், மனைவி, தாய், தந்தை, சகோதரன், சகோதரி என்கிற பாச பிணைப்போடு அவன் வாழ்ந்தால் அவனுக்கு என்ன தேவைப்படாது? வார இறுதியானால், வீக்கெண்ட் ஆனால் நண்பர்களோடு ஊர் சுற்ற போக வேண்டும் என்கிற தேவை ஏற்படாது. ஒரு அவுட்டிங் போக வேண்டும், அல்லது ஒரு பார்ட்டி வைக்க வேண்டும், அது ஒரு கிளப்புக்கு போக வேண்டும், எல்லோரும் சேர்த்து குடித்து விட்டு கூத்தடிக்க வேண்டும் என்கிற யோசனை அவனுக்கு வராது. ஏன்? அவன் வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறான். அவனுடைய மனைவியின் மூலம் அவன் சந்தோஷத்தை பெறுகிறான். அவன் மக்களின் மூலம் அவன் ஆனந்தத்தை அடைகிறான். அவன் பெற்றோரின் மூலம் அவன் சந்தோஷத்தை பெறுகிறான். ஆக நீங்கள் இந்த போதை வஸ்துக்களை ஒழிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால், இந்த போதை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளை ஒழிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் தயவு செய்து குடும்ப கட்டமைப்பை ஊக்குவீங்கள். மேலை நாடுகள் சீர்கெட்டு போனதற்கு காரணமே குடும்ப அமைப்பு அவர்களிடத்திலே இல்லை. சரியான குடும்ப அமைப்பு அவர்களிடத்திலே இல்லாத காரணத்தினால்தான் தாய், தந்தை, கணவன், மனைவி, சகோதரன், சகோதரி என்கிற பாச பிணைப்பு அவர்களிடத்திலே இல்லாத காரணத்தினால்தான் அவர்களுக்கு வேறு மாதிரியான துணைகள் தேவைப்படுகிறது, வேறு மாதிரியான நண்பர்கள் தேவைப்படுகிறார்கள். ஆனால் இஸ்லாமிய சமூகத்தில் குடும்ப கட்டமைப்பை இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது. எனக்கு வீட்டுக்கு போனா அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷம் இருக்கிறது என்கிற ஒரு நிலை இருந்தால் நான் ஏன் சந்தோஷத்தை நோக்கி வெளியே போகிறேன்? எதற்காக குடிக்கிறார்கள்? கவலையை மறப்பதற்கு தானே குடிக்கிறார்கள். அந்த கவலையை மறப்பதற்கு வீட்டில் என் மனைவி இருக்கிறாள். அந்த கவலையை மறக்கடிப்பதற்கு வீட்டில் என் மகள் இருக்கிறாள். அந்த கவலையை மறக்கடிப்பதற்கு வீட்டில் என் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு தீர்வை இஸ்லாமிய மார்க்கம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லி இருக்கிறது. அடுத்து என்ன? எல்லாத்துக்கும் மேல இததான் இன்றைக்கு இந்த சமூகத்திற்குரிய ஒரு செய்தியாகவே நாங்கள் சொல்ல வேண்டும். நன்மையை ஏவுதல், தீமையை தடுத்தல் என்கிற தொடர் விழிப்புணர்வை தன்னகத்தே இஸ்லாம் கொண்டிருக்கிறது. அதனாலதான் நீங்கள் குடிக்கிற முஸ்லிம்களை குறைவாக பார்க்கிறீர்கள். நான் திரும்ப திரும்ப இப்படி சொல்வதனால் என்னடா இவர்கள் சொந்த மதத்தின் பெருமையை பேசுகிறார்கள் என்று நினைக்காதீர்கள். இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கிற எல்லோருமே ஏதோ ஒரு மதத்தில் 3 நூற்றாண்டுகளுக்கு முன்பு இருந்தவர்கள் தான். இஸ்லாம் என்பது ஒரு மதம் அல்ல, அது ஒரு மார்க்கம், அது ஒரு வாழ்வியல் வழிமுறை.
எங்களுடைய முன்னோர்கள் 3 நூற்றாண்டுகளுக்கு முன்போ 4 நூற்றாண்டுகளுக்கு முன்போ படைப்புகளை வணங்க மாட்டோம், படைத்தவனை வணங்குவோம் என்கிற கொள்கையால் தான் முஸ்லிம்களை தவிர தேசத்தால் நாங்கள் இந்தியர்கள், மொழியால் நாங்கள் தமிழர்கள். அந்த அடிப்படையிலே இந்தியர்களாக, அதாவது தமிழர்களாக இந்தியர்களாக இருக்கிற நாங்கள் மார்க்கம் என்கிற விதத்தில் முஸ்லிம்களாக இருக்கிறோம். அப்போ இங்கே நன்மையை ஏவுதல், தீமையை தடுத்தல் என்கிற தொடர் விழிப்புணர்வை இஸ்லாமிய மார்க்கம் தன்னகத்தை தீர்வாக வைத்திருக்கிறது. வாரம் பள்ளிவாசலில் அவனை கூப்பிட்டு வைத்து பேசப்படுகிறதே. காவல்துறை நண்பர்கள் போய் கணக்கெடுத்து பாருங்கள், என்ன பேசப்படுகிறது அவனுக்கு. போதையிலே விடாதே, சாராயம் குடிக்காதே, மது குடிக்காதே, போதை வஸ்துக்களை பயன்படுத்தாதே, அந்நிய பெண்களை ஏறெடுத்து பார்க்காதே, ஆபாசமான ஆடைகளை அணியாதே, கெட்ட வார்த்தைகள் பேசாதே, திரும்ப 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 ஒருவனுக்கு சொல்லப்பட்டு கொண்டே இருந்தால் ஒருத்தன் திருந்துவானா இல்லையா? அப்படிதானே? வாரம் அந்த ஜும்மா பிரசங்கங்கள் மூலமாகவும், பள்ளிவாசலுக்குள்ளே நடைபெறக்கூடிய மார்க்க வகுப்புகள் மூலமாகவும், இது போன்ற உள்ளரங்கு நிகழ்ச்சிகள் மூலமாகவும், எங்களை போன்ற சமூக அக்கறை கொண்ட சமுதாய இயக்கங்கள், சன்மார்க்க இயக்கங்கள், அதை நடத்துகிற பொதுக்கூட்டங்கள், கருத்தரங்கங்கள், மாநாடுகள், தெருமுனை கூட்டங்கள், எல்லா இடத்திலும் அவனுக்கு திரும்ப 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 நீ முஸ்லிமாயிரு, நல்லவனாயிரு, கெட்ட வார்த்தைகள் பேசாதே, கெட்ட செயல்களை செய்யாதே, வட்டி வாங்காதே, திருடாதே என்று அவனுக்கு நீதி போதனைகள் செய்யப்பட்டு கொண்டே இருப்பதனால் அவர்கள் திருந்துவதற்குண்டான வாய்ப்பு இலகுவாகவே அமைந்திருப்பதனால் தான் என் அன்பிற்கினிய சகோதரர்களே, நீங்கள் குடிக்கின்ற கூட்டமாக இவர்களை பார்க்க மாட்டீர்கள், மாறாக படிக்கின்ற கூட்டமாக பார்ப்பீர்கள். அப்போ இந்த தீர்வுகளை, இந்த ஆக்கப்பூர்வமான தீர்வுகளை செயல்படுத்தினாலே அல்லாமல் வெறுமனே என்ன செஞ்சிட முடியாது. நம்ம போதை ஊடுருவல்களை, போதை ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சமூகத்திலிருந்து ஒழிக்க முடியாது. ஆதலால் என் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது போதையை ஹராம் என்று சொல்வதோடு நிறுத்திவிடாமல், விபச்சாரத்தை ஹராம் என்று சொல்வதோடு நிறுத்திவிடாமல், அதை ஒழிப்பதற்குண்டான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. அந்த நடவடிக்கைகளை எடுத்து அது தான் வெற்றி பெற்ற ரெக்கார்டை இந்த உலகத்தில் பதிவும் செய்திருக்கிறது. அப்ப அந்த ரெக்கார்டை தான் உங்களிடத்திலே சொல்கிறோம். இதை நீங்கள் செயல்படுத்துங்கள். போதையும் இந்த தவறான பாலியல் தொடர்புகளும் சமூகத்திலே அதிகரிக்கக்கூடிய காரணத்தினால் எத்தனை தற்கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, எவ்வளவு மோசமான விளைவுகள் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது, எத்தனை பேர் கொலை செய்யப்படுகிறார்கள். அப்ப இது தடை செய்யப்பட வேண்டாமா? பச்சிளம் குழந்தைகள், அன்று பிறந்த குழந்தையை கூட சீரழிக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோமே. அன்று பிறந்த குழந்தையை கூட விட்டு வைக்காமல் இன்றைக்கு மோசமான செயல்களில் ஈடுபடக்கூடிய காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோமே. ஆதலால் என் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்லாம் பாலியல் வன்முறைகளையும் போதை வஸ்துக்களையும் அது ஒரு பிராக்டிக்கலாக தன்னிடத்திலே தீர்வுகளை வைத்து அதை செயல்படுத்தி காட்டி உலகத்திற்கே சவால் விட்டு கொண்டிருக்கிறது. அந்த தீர்வுகளை எங்கள் அன்பிற்கினிய நாடு, எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அரசாங்கம் அதை எடுத்து நடக்க வேண்டும் என்று அதை ஒரு அரசாணையாக பிறப்பித்து இந்த சமூகத்திலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் அமைப்பில் இருக்கக்கூடிய அறிஞர்களையும் அழைப்பாளர்களையும் நீங்கள் அழைத்து வந்து பிரத்யேக கூட்டங்களை நடத்துங்கள். அரசாங்கமே இதை ப்ரொமோட் பண்ணணும். எது இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளி அல்லது எந்தெந்த இடங்களில் எல்லாம் மறுவாழ்வு மையங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் எங்களுடைய அமைப்பில் இருக்கிற அழைப்பாளர்கள் போன்ற சமூக அக்கறை கொண்டவர்களை நீங்கள் அழைத்து சென்று விழிப்புணர்வு உரைகளை அங்கே நிகழ்த்த வைக்க வேண்டும், விழிப்புணர்வு பயிற்சிகளை அவர்களுக்கு தர வைக்க வேண்டும். இப்படியெல்லாம் நீங்கள் செய்தால் நிச்சயமாக இந்த தேசத்தில் ஒரு பூரண மதுவிலக்கை நீங்கள் சட்டமாகவே கொண்டு வர வேண்டாம், அது ஒரு திட்டமாகவே செயல்பட்டுவிடும். பூரண மதுவிலக்கு அல்லது பூரண போதை வஸ்துக்களுடைய ஒழிப்பு இந்த சமூகத்திலே அரங்கேற்றப்பட்டு விட்டால், நடைமுறைக்கு கொண்டு வந்து விட்டால் நிச்சயமாக பாலியல் ரீதியான வன்முறைகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும். எல்லோரும் நிம்மதியாக வாழலாம், எல்லோரும் சந்தோஷமாக வாழலாம். ஆல்ரெடி நாம் பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கும், நம்முடைய பிள்ளை குட்டிகளை படிக்க வைப்பதற்கும், நம்முடைய அன்றாட வாழ்வியல் செலவினங்களை கவனிப்பதற்கும், ஏனைய சவால்களை சந்திப்பதற்கும் எவ்வளவோ கஷ்டங்கள் பட்டுக் கொண்டிருக்கிறோம், எவ்வளவோ சிரமங்களை பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த சிரமங்களோடு சேர்த்து இந்த போதை வஸ்துக்களை பயன்படுத்தக்கூடிய சமூக விரோதிகள் அல்லது பாலியல் வன்முறையில் ஈடுபடக்கூடிய சமூக விரோதிகள் அவர்களுடைய பிரச்சனைகளையும் சேர்த்து சமாளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பஸ்ஸிலே ஒரு பெண் நிம்மதியாக பிரயாணம் செய்ய முடியவில்லை, ஒரு ரயிலிலே ஒரு பெண் நிம்மதியாக பிரயாணம் செய்ய முடியவில்லை, ஒரு பள்ளிக்கும் கல்லூரிக்கும் பெண் பிள்ளைகள் நிம்மதியாக போய்விட்டு வர முடியவில்லை.
கூடா நட்பு தீயாய், அதாவது என்னது, தீய நட்பு கெடுதிகளை ஏற்படுத்தும் என்பது அடிப்படையில் கூடா நட்பு கேடாய் முடியும் என்பதைப் போல கெட்ட நண்பர்களுடைய சகவாசம் இந்த சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறது என்பன போன்ற விஷயங்களை எல்லாம் மனதில் வைத்து கவலையோடு இந்த பிரச்சனைகளை அணுகுங்கள், அக்கறையோடு இந்த பிரச்சனைகளை அணுகுங்கள். இஸ்லாமிய மார்க்கம் போதை ஒழிப்பிற்கு சொல்லக்கூடிய அந்த தீர்மானங்களை, அந்த தீர்வுகளை மனமுவந்து படியுங்கள். இஸ்லாம் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கானதல்ல, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கானதல்ல, அது சர்வதேச மார்க்கம். அது சர்வதேசத்தில் இருக்கிற எல்லோருக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு சன்மார்க்கமாக அது இருக்கிறது என்பதை நீங்கள் கவனத்தில் கொண்டு இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகின்ற இனிமையான தீர்மானங்களை, தீர்வுகளை நம்முடைய தேசத்திலே நாம் அமுல்படுத்தி ஒட்டுமொத்த மக்களையும் பாதுகாக்கக்கூடிய அந்த சன்மார்க்க பணியில், அந்த சீர்திருத்த பணியில் அனைவரும் இணைந்து களம் காண்போம். இந்த சமூகத்தை மீட்டெடுப்போம். இந்த சமுதாய மக்களுடைய நல்வழிக்கும் ஒழுக்கமான வாழ்க்கைக்கும் வழிகாட்டுவோம் என்று உங்களிடத்திலே அறிவுரையாக சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குல்லாஹ் ஹைர். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் இன்று நடைபெறுகின்ற ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ் சென்னை மாவட்டம் தாங்கல் கிளையின் சார்பாக நடத்தப்படுகின்ற போதை ஒழிப்பு இந்த கூட்டத்திற்கு மிக திரளாக வந்திருந்து இந்த கூட்டத்தின் மூலமாக இந்த நம்முடைய ஷேக் அவர்களுடைய உரைகளை கேட்டறிந்து அதன்படி நடப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும். நாம் நடப்பதோடு மட்டுமல்லாமல் இதை நம் சுற்றுச்சூழல் உள்ள மக்களுக்கு இதன்படியான விளக்கங்களை எடுத்துரைத்து இந்த சமூகம் போதை சமூகம் இல்லாத ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்கு உருவானாக. இந்த கூட்டத்தின் மூலமாக ஒரு தீர்மானங்கள் நம்ம வாசிக்கப்படுகிறது இன்ஷா அல்லாஹ். இதன் மூலம் இது இந்த மக்களுக்கு, நம்முடைய மக்களுக்கும் நம் சார்ந்த இந்த அரசாங்கத்துக்கும் சென்றடைய வேண்டும். இது நம்முடைய ஜம்மியாவுடைய ஒரு மாத தொடர் பிரச்சார பயணம். அல்ஹம்துலில்லாஹ். தீர்மானம் 1, தமிழகத்தின் பாலியல் வன்முறை மற்றும் பாலியல் அத்துமீறல் சம்பவங்கள் அதிகரித்து வருவது மிகவும் கவலைக்குரியதாக இருக்கின்றது. எனவே பாலியல் வன்முறைகளுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் விரைவாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும், மேலும் சிறுமிகளும் பெண்களும் அச்சமின்றி வாழக்கூடிய பாதுகாப்பான சூழலை உருவாக்குவது தமிழக அரசின் அடிப்படை பொறுப்பாகும் என்பதை இக்கூட்டத்தின் வாயிலாக வலியுறுத்துகிறோம். தீர்மானம் 2, போதைப் பொருள் பழக்கம் இன்றைக்கு இளைஞர்களின் எதிர்காலத்தையே சீரழித்து வருகிறது, கேள்விக்குறியாக்கி இருக்கின்றது. எனவே போதைப் பொருள் பரவலை தடுக்கவும் இளைஞர்களை போதை பழக்கத்திலிருந்து பாதுகாக்கவும் தமிழக அரசு உறுதியான மற்றும் தொடர்ச்சியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தீர்மானம் 3, மது அருந்துவதையும் போதை பழக்கத்தையும் ஊக்குவிக்கும் வகையில் செயல்படும் ரெஸ்டோ பார் போன்ற அமைப்புகளுக்கு புதிய அரசு அனுமதி வழங்கப்படக்கூடாது. இத்தகைய அமைப்புகள் போதை பழக்கத்தை மேலும் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதை அரசு கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்படுகிறது. தீர்மானம் 4, தமிழகம் முழுவதும் குறிப்பாக திருவொற்றியூர் பகுதியில் அடிக்கடி ஏற்படும் மின்வெட்டு பொதுமக்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தி வருகிறது. இதன் மூலமாக மேலும் மின்தடை ஏற்பட்ட பிறகு அவற்றை விரைவாக சீரமைப்பதிலும் தாமதம் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதேபோல் காலடிப்பேட்டை மின்வாரிய அலுவலகத்தில் பொதுமக்கள் அளிக்கும் புகார்கள் உரிய கவனத்துடன் கையாளப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறோம். மேலும் தியாகராயபுரம் 2வது வீதி பிரதான சாலையில் பல ஆண்டுகளாக பழுதடைந்து அபாயகரமான இருக்கும் மின்வினை பெட்டி எலக்ட்ரிக் பில்லர் உடனடியாக சீரமைக்கப்பட வேண்டும் என்றும் பொதுமக்களின் உயிர் மற்றும் பாதுகாப்பு கருத்தில் கொண்டு தமிழக மின்வாரியம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இக்கூட்டத்தின் வாயிலாக வலியுறுத்துகிறோம். தீர்மானம் 5, தமிழகத்தில் பல மதங்களைச் சேர்ந்த மக்கள் மனிதநேயத்துடன் நல்லிணக்கத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். இத்தகைய நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் மாட்டை மையமாக வைத்து மத கலவரத்தை தூண்டும் முயற்சிகளுக்கும் மாடு அறுப்பதை தடுக்க வேண்டும் என்ற பெயரில் சமூக அமைதியை பாதிக்கும் செயல்களுக்கும் இடமளிக்கக்கூடாது. குறிப்பாக மத கலவரத்தை தூண்டும் வகையில் செயல்பட்டதாக கூறப்படும் பாரத் இந்து முன்னணி நிறுவனர் சிவாஜி என்பவர் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வேண்டும் என்றும்
இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாத வகையில் காவல்துறையும் தமிழக அரசும் உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் இக்கூட்டத்தின் வாயிலாக வலியுறுத்துகிறோம். மேலும் மத நல்லிணக்கத்தை நிறுத்துவதும் மத நல்லிணக்கத்தை நிலைநிறுத்துவதும் பொதுமக்களின் அமைதியை பாதுகாப்பதும் காவல்துறைக்கு தமிழக அரசுக்கும் உள்ள முக்கிய பொறுப்பு என்பதை இக்கூட்டம் நினைவூட்டுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த கூட்டத்துக்கு வந்த அனைவருக்கும் அல்லாஹ் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்திய தாங்களை மிக சிரமங்களுக்கு மத்தியில் இல்லாமல் மிகப்பெரிய பொருளாதார செலவில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அவர்களுக்கும் அல்லாஹ் இம்மையிலும் மறுமை அருள் புரியட்டும். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்குல்லாஹ் ஹைர். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில் அம்பியா வல் முர்சலீன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறந்த எதிர்காலத்தை கொடுப்பது என்பது, மார்க்க கல்வியை கொடுப்பது மிகவும் அவசியமான ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் மஸ்ஜிது சஹாபா அந்த பள்ளிவாசலில் மக்தப் மதரசா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் தனித்தனியான மார்க்க படிப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த மக்தப் மதரசாவில் தங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அதில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக நன்றி உரை. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாக இந்த நிகழ்ச்சியை எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சீரும் சிறப்புமாக ஏற்படுத்தி அமைத்து தந்ததற்காக அல்லாஹ்விடம் நன்றியை கூறியவனாக இந்த நன்றியுரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நமக்கு முன்னால் இந்நிகழ்ச்சியில் பெரும் பெரும் பேச்சாளர்கள் பேசி சென்றார்கள். இக்பால் ஃபிர்தோசி அவர்கள் மலிந்துவிட்ட பாலியல் அத்துமீறல் என்ற தலைப்பிலும், அதேபோன்று ரஹ்மத்துல்லாஹ் ஃபிர்தோசி அவர்கள் போதை எனும் பேரழிவு என்ற தலைப்பிலும், அதேபோன்று அன்சார் ஹுசைன் ஃபிர்தோசி அவர்களும் இந்த சிறப்பான தலைப்பின் கீழ் உரையாற்றினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒளியை ஏற்படுத்துவானாக. அவர்கள் என்னெல்லாம் இந்த உரையில் சொன்னார்களோ அதை நாம் செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவருக்கும் அருள் தருவானாக. அதேபோன்று அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக, நிர்வாகத்தின் சார்பாக நன்றி கூறுகின்றேன். அதேபோன்று இந்த நிகழ்ச்சியில் பல உதவிகளை செய்த பல உதவியாளர்களுக்கும் அதேபோன்று நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிகழ்ச்சியை சிறந்த முறையில் ஏற்படுத்தி தந்ததற்காக அல்லாஹ்விடம் நான் பிரார்த்தனை செய்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிகழ்ச்சியை சரியான முறையில் நம்முடைய உள்ளத்திற்கு ஏற்படுத்தி தருவானாக. இதை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.